தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று அறிமுகம். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் யாருக்கும் எதிரானது அல்ல, அனைத்து சமுதாய மக்கள் நலனையும் உள்ளடக்கிய சட்டமாகவே அமைய பெற்றுள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் முறையீடு. விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வருகிற 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு செல்ல இருப்பதாக தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட திட்டம். டெலிகிராமில் முதுநிலை நீட் வினாத்தாள் வெளியாகவில்லை என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிந்ததாக பரவும் தகவல் தவறானது என்றும் விளக்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அறிக்கைகளை விடுவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து ஒரு தமிழனாக பெருமை கொள்ளுங்கள். அந்நிய முதலீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கைக்கு அமைச்சர் TRB ராஜா பதில். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை இன்று நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னர் வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழ் பூர்வ குடிகள். தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டம் மூலம் தமிழகம் வந்து பாரம்பரியமிக்க இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ச்சி. கர்நாடக மாநில அரசு உரிய நேரத்தில் தமிழகத்திற்கு நீரை வழங்கி இருக்க வேண்டும். தற்போது 70 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. யூடியூபர் பிரியாணி மேன் எனும் அபிஷேக் ரவி மேலும் ஒரு வழக்கில் கைது. கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்டதாக புகார். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். துபாயிலிருந்து வந்த பயணியின் உடைமையை சோதனை செய்ததில் 700 கிராம் எடை கொண்ட 6 தங்க கட்டிகள் சிக்கின. சென்னை பல்லாவரத்தில் அரசு பேருந்தை தாறுமாறாக இயக்கிய ஓட்டுநர். பயணிகள் தட்டி கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. நிலச்சரிவால் சொந்தங்களையும் உடைமைகளையும் இழந்த வயநாடு மக்களுக்கு உதவி செய்ய திண்டுக்கல்லில் மொய் விருந்து. விருந்தில் கலந்து கொண்டு உதவிக்கரம் நீட்டிய ஏராளமான பொதுமக்கள். திருப்பூரில் ஊரக வளர்ச்சி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனை. கணக்கில் கொண்டுவரப்படாத 1,02,000 ரூபாயை பறிமுதல் செய்து அதிகாரிகளிடம் விசாரணை. கும்பகோணத்தில் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சாகசம் செய்த இளைஞர்களால் பொதுமக்கள் அச்சம். கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.
திண்டிவனம் அருகே ஆற்றில் தவறி விழுந்த 3 சிறுவர்கள் உயிரிழப்பு. ஆற்றோரத்தில் இருந்த மரத்தில் ஏறி நாவல் பழம் பறிக்கச் சென்ற போது நிகழ்ந்த விபரீதம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. செங்கல்பட்டு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்கள் அவதி. டெல்லியில் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய நீர். தண்ணீரில் தத்தளித்தவாறு சென்ற வாகன ஓட்டிகள். மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு. பெண்கள், குழந்தைகள் என 25க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 9 மணிக்கு ஏவ இருப்பதாக இஸ்ரோ தகவல். பெங்களூருவில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் பார்களில் மது விற்பனை செய்யும் நேரம் நீட்டிப்பு. நள்ளிரவு 1 மணி வரை அனுமதி வழங்கி கர்நாடக அரசு உத்தரவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை நேரில் சந்தித்த துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மனு பாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 2 பதக்கங்களை வென்று திரும்பிய நிலையில் வாழ்த்து பெற்றார். வங்கதேச நடிகர் சாந்தோ கான் மற்றும் அவரது தந்தையை அடித்து கொன்ற கும்பல். ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடித்ததற்காக வெறி செயல். ஏமன் நாட்டில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் தங்கத் தாகத்தை தீர்ப்பாரா நீரஜ் சோப்ரா? ஈட்டி எறிதலின் இறுதிச் சுற்றில் இன்று களம் காண்கிறார். இருபத்தி 7 ஆண்டுகளுக்கு பின் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இழந்த இந்தியா. கொழும்புவில் நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி போட்டியிலும் படுதோல்வி.